بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக உலகளாவிய அளவில் முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் என்றாலே முஸ்லிம் அல்லாதவர்களை படுகொலை செய்வதற்கு எத்தனிக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் என்றாலே எந்த சந்தர்ப்பத்திலும் ஆயுதமேந்தி பிறரை தாக்குவதற்கு முன்வரக்கூடியவர்கள், இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை தான் போதிக்கிறது என்றெல்லாம் சமீப காலமாக அதிகமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தீவிரவாதத்திற்கு இடமளிக்காமல் இருந்தாலும் இன்றைய உலகத்திலே நாங்கள் காணுகின்ற சில நிகழ்வுகள், உலகத்திலே நாங்கள் பார்க்கின்ற சில காட்சிகளை வைத்து முஸ்லிம் அல்லாதவர்கள், முஸ்லிம்கள் தீவிரவாதத்தில் ஈடுபடுவதற்கு காரணமே இந்த திருமறை குர்ஆன் தான், அதே போன்று அவர்களுடைய மார்க்க போதனை தான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்று உலகத்திலே பல இடங்களில் இஸ்லாமியர்களும் ஆயுதமேந்தி போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்தால்தான் நாங்கள் மோட்சமடைய முடியும், அதே போன்று நாங்கள் ஒரு முஸ்லிம் அல்லாத நாட்டிலே வாழ்வதாக இருந்தால் அந்த நாட்டிலே இஸ்லாமிய ஹிலாஃபத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும், தாருல் குஃப்ரிலே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. அவ்வாறு நாங்கள் தாருல் குஃப்ர் என்று அழைக்கப்படுகின்ற முஸ்லிம் அல்லாதவர்களுடைய குஃப்ரியத் நிறைந்த ஒரு பிரதேசத்திலே, ஒரு நாட்டிலே நாங்கள் வாழ்வதாக இருந்தால் அந்த நாட்டிலே முஸ்லிம் அல்லாதவர்களை நாங்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைக்க வேண்டும், அல்லது அவர்களை நாங்கள் கொலை செய்துவிட்டு முஸ்லிம்கள் தான் ஒரு ஆட்சியை உருவாக்கி இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே தான் நாங்கள் வாழ வேண்டும் என்ற சிந்தனைகள் இஸ்லாமிய அறிஞர்களாலும் போதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. பகிரங்கமாக இந்த போதனைகள் நடைபெறாவிட்டாலும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இது போன்ற போதனைகள் மறைமுகமாக செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை நாங்கள் மறுக்க முடியாது. நவீன கால அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய இரண்டு நிலைகளை எடுத்துக்காட்டி, ஒன்று தாருல் குஃப்ராக இருக்கும் அல்லது தாருல் ஈமானாக இருக்கும் என்று பிரித்து காட்டி, நீங்கள் ஈமான் நிறைந்த ஒரு நாட்டிலே வாழுங்கள், குஃப்ரியத் நிறைந்த நாட்டிலே நீங்கள் வாழ முடியாது என்று மக்களை வழிகெடுக்கும் காரணத்தினால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய ஈமானின் பரிபூர்ணம் அடைய வேண்டுமென்றால், ஈமானின் சுவையை சுவைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக நாங்கள் ஆயுதம் ஏந்திதான் ஆக வேண்டும் என்று ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு இன்று இந்த பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மறுக்க முடியாது. இஸ்லாமிய அமைப்புகள் IS என்ற பெயரில் அண்மை காலமாக வந்தது. இதற்கு முன்பதாகவும் பல பெயர்களில் இது போன்ற பயங்கரவாத குழுக்கள் தோன்றி இருக்கிறார்கள். தாலிபான் என்ற பெயரில், அல் கைதா என்ற பெயரில், அல் ஷபாப் என்ற பெயரில், லக்ஷரே தைபா என்ற பெயரில், இன்னும் பல பெயர்களில், முஜாஹிதீன்கள் என்ற பெயரில் இது போன்ற பெயர்களை காலாகாலத்திற்கும் வைத்துக்கொண்டு சில குர்ஆன் வசனங்களை மேற்கோள் காட்டி
முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்யும் காட்சிகளை ஊடகங்களில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே ஃபேக்கா? எல்லாமே தவறான காட்சிகளா? எல்லாமே சதி திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட அல்லது ஒரு மாயையாக ஏற்படுத்திய பொய்யான காட்சிகளா? இல்லை, பகிரங்கமாக நடக்க செய்கிறது. அல்லாஹு அக்பர் என்று ஒரு மிருகத்தை அறுப்பதை போன்று மனிதர்களை அறுக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களுடைய இரத்தத்தை ஓட்டுகிறார்கள். என்ன செய்கிறது இஸ்லாமிய மார்க்கம்? இப்படி சொன்னதா அல்லது இவர்கள் செய்கிறார்களே இந்த செயலில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம் அல்லாதவன் என்ன பார்ப்பான்? முஸ்லிம்களுடைய நடவடிக்கையை வைத்துதான் இஸ்லாத்தை பார்ப்பார்கள். முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது, அவர்கள் அச்சுறுத்தலானவர்களா இல்லையா, அவர்களுடைய நடவடிக்கை எங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமா அல்லது அச்சத்துடன் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமா என்பதை முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒவ்வொரு கணமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அச்சமான நிலையை முஸ்லிம் அல்லாத சமுதாயத்திற்கு உருவாக்குகிறோம் என்று சொன்னால் அது முஸ்லிம்கள் அவர்களுக்கு பயங்கரவாதிகளாக காட்சி அளிக்கிறார்கள் என்று அர்த்தம். பயங்கரவாதம் என்றால் என்ன? ஒருவனை பார்த்து பயப்படுவது. அவன் என்னை தாக்கி விடுவானோ, என்னை அழித்து விடுவானோ, என்னுடைய உயிரை பறித்து விடுவானோ, என்னுடைய உடைமைகளை சூறையாடி விடுவானோ என்ற பயம் ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் எவனை பார்த்து அவன் பயப்படுகிறானோ அந்த நபர் ஒரு பயங்கரவாதியாக கருதப்படுவார். இந்த சூழ்நிலை இன்று உலகத்திலே சர்வ சாதாரணமாக நடக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை என்பது அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். முஸ்லிம்களும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன பார்க்கிறாங்கண்டா, ஆனால் இந்த நடவடிக்கைகள் இருக்கிறதே, சமுதாயத்தில் நடைமுறையில் இருக்கிறதே, இது ஏன் நடக்குது என்பதை பார்த்தால் அவர்கள் மேலோட்டமான பார்வையில் ஒரு முடிவுக்கு வருவார்கள். என்ன முடிவுக்கு வருவாங்க? இஸ்லாம் தான் சொல்லி இருக்குது போல, எங்களுக்கு தான் குர்ஆன் என்னன்னு தெரியாதே, ஹதீஸ் என்னன்னு தெரியாதே, அப்படி இல்லை இல்லை என்று அவங்க சொல்றாங்க. தீவிரவாதத்தை இஸ்லாம் ஆதரிக்கலன்னு முஸ்லிம்கள் சொல்றாங்க. ஆனால் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக்கொண்டு முஸ்லிம் அல்லாதவர்களை கருவறுக்கிறார்கள் என்றால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருக்கலாம் என்று அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள். உண்மையிலே 100% அவர்கள் எடுத்த முடிவு சரியா என்று கேட்டால் சரி கிடையாது. அதே நேரத்தில் அது 100% பிழையா என்று கேட்டாலும் பிழையும் கிடையாது. அப்படிதானே நினைப்பான். நாங்கள் கூட பிற சமுதாயத்தை பார்த்து எப்படி முடிவு செய்வோம்? அவர்களுடைய நடவடிக்கையை வச்சுதான் ஏதோ மார்க்கம் சொல்லிக்குது போல, அல்லது அவங்களோட சமுதாயத்தில் ஏதோ ஒரு வழிகாட்டல் இருக்குது, அதனால தான் இப்படி ஈடுபடுறாங்கன்னு நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். நாங்கள் எந்த முடிவுக்கு வருமோ அதே முடிவுக்கு அவன் வருவதா இருந்தால் அது தவறென்று சொல்ல முடியுமா? 100% தவறென்று சொல்ல முடியாது. ஆனால் சில தவறுகள் நடக்கிறது. இன்னைக்கு இஸ்லாமிய பேர் தாங்கிகள் ஆயுதமேந்தி போராடுகிறார்களே, இவர்கள் உண்மையில் இஸ்லாத்துடன் தொடர்பு பட்டவர்களா? இஸ்லாத்துக்கும் இவர்களுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கிறதா என்பதை வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை வைத்தே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய சில ஆதாரங்கள் இருக்கிறது. என்ன? இவன் முஸ்லிம் அல்லாதவனை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு பயங்கரவாதத்தை உருவாக்குறானே, இஸ்லாமிய அமைப்பின் பெயரால் உருவெடுத்து வருகிறானே, இவன் முஸ்லிம் அல்லாதவங்களை மட்டும்தான் கொள்றானா? முஸ்லிம் அல்லாதவர்களை மாத்திரம்தான் தாக்குறானா? முஸ்லிம்களையும் சேர்த்து தான் தாக்குறான். முஸ்லிம்களை கொலை செய்கிறான், முஸ்லிம்களுடைய உயிரையும் பறிக்கிறான், முஸ்லிம்களுடைய உடைமைகளை சூறையாடுறான், பொருளாதாரத்தை சூறையாடுறான். அப்ப என்ன பார்க்கணும்? அவன் இது முஸ்லிம் அல்லாதவனுக்கு எதிராக களமிறங்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தால் அது எங்களை மட்டும்தான் பாதிச்சிருக்கணும், முஸ்லிம் சமுதாயத்தையும் சேர்ந்து பாதிக்கிறதே. அப்படி என்றால் இது வேறொரு நோக்கத்தில் உருவாக்கப்படுகிறது, ஒரு அரசியல் ரீதியான காரணம் இதற்கு பின்னணியில் இருக்கிறது என்பதை அவர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அண்மை காலத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் என்ன சொன்னார்? IS என்று இஸ்லாமிய ஸ்டேட் என்று ஒரு தீவிரவாத கும்பல் உலகளாவிய அளவில் பரவி கிடக்கிறார்கள். சமீப காலமாக இலங்கையில் கூட அவர்களுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டு வருகிறது. ஜிஹாத் என்ற பெயரில், அல்லாவின் பாதையில் போர் செய்கிறோம் என்ற பெயரில் முஸ்லிம் அல்லாதவர்களை கருவறுக்கக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் கையில் எடுத்து, ஒரு நிகழ்ச்சி நிரலை கையில் எடுத்து தீவிரமாக செயல்படுகிறார்கள். அதிலெல்லாம் யார் போயிட்டு சேர்றா? எல்லாம் படித்தவன், சிந்திக்கக்கூடியவன், நல்ல கம்ப்யூட்டரில் IT டெக்னாலஜியில் நல்ல தேர்ச்சி பெற்றவன், இவன் எல்லாம் போய் சேர்றான். பார்த்தா ஒரு அப்பாவி மாதிரி இருப்பான் தோற்றத்தில், ஆனால் போய் ஆயுதம் ஏந்திரான் என்று சொன்னால் அவங்க மூளை செலவை செய்யப்படுகிறார்கள். எப்படி மூளை செலவை செய்யப்படுகிறார்கள்? இதுதான் இஸ்லாமிய மார்க்கம், இதுதான் மோட்சத்துக்குரிய வழி என்று அவர்களுக்கு தகவல்கள் கொடுக்கப்படுகிறது. இவர்கள்
உண்மையில் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, களத்தில் நிற்கக்கூடியவர்களாக இருந்தால் இவர்கள் யாரையெல்லாம் கொலை செய்திருப்பார்கள்? முஸ்லிம்களை மாத்திரம் கொலை செய்திருப்பார்கள். ஆனால் முஸ்லிம்களை கொலை செய்வதோட, முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்வதோட முஸ்லிம்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் செல்கிறார்கள். அதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இவர்களுடைய பின்னணியில் அமெரிக்கா இருக்கிறது. தெளிவாக அமெரிக்க அரசு இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறது, நிதி உதவி செய்கிறது, மாதாந்த ஊதியம் கொடுக்கப்படுகிறார்கள். இதை நான் நிரூபிப்பதற்கு தயார் என்று விளாடிமிர் புட்டின் சொன்னானா இல்லையா? சொன்னா. அமெரிக்க அரசாங்கம் இதுக்கு பதிலே அளிக்கல. இவ்வளவு காலம் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாகுது இந்த செய்தி வந்து. இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் உத்தியோகபூர்வமாக அமெரிக்க அரசாங்கத்தினால் வெளியிட்டார்களா? வெளியிட முடியவில்லை. ஏன்? அதுக்கு பதில் இல்லை. அவர்கள் உருவாக்கிய குழு. அப்ப முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ன பார்க்கணும் என்று சொன்னா, இஸ்லாமிய பேரில் வந்தாலும் இவர்களுடைய பின்னணியில் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும். மத்திய கிழக்கு நாடுகளுடைய அந்த எண்ணெய் வளங்களை சூறையாட வேண்டும். எப்படி சூறையாடலாம்? அந்த ஜனாதிபதியோட இருக்கக்கூடிய ஆட்சியாளரோட ஒப்பந்தம் செஞ்சா எங்களுக்கு இத்தனை கோட்டா தந்துருங்க, வருஷம் இத்தனை அளவுல எங்களுக்கு வந்து நீங்க தேவையான அளவுல எண்ணெய் வளத்தை தந்துருங்கன்னு கேட்டா தருவானா? தரமாட்டான். அது ஒப்பந்த அளவில் எடுப்பதாக இருந்தால் சர்வதேச வணிகத்துறையில எந்த அளவுக்கு அவர்களுடைய வணிகத்தில் ஈடுபடுவதற்கு ஒரு அளவை வைத்திருப்பார்கள். அந்த அளவுல தான் என்ன செய்வார்கள்? அந்த வியாபாரத்தை செய்து கொள்வார்கள். அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய வளத்தை சூறையாடுவதாக இருந்தால் ஏதாவது ஒரு அரசியல் ரீதியான காரணத்தை முன்வைத்து அந்த நாட்டினுடைய அரசியல் நிலையை, சாதாரண ஒரு நிலைத்திருக்கக்கூடிய அரசியல் நிலை இல்லாமல் குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். மக்களுடைய கவனங்களை திருப்ப வேண்டும். சமாதானத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்ற போர்வையில் அமெரிக்கா அந்த நாட்டுக்குள்ளே நுழைய வேண்டும். நுழைந்து விட்டு அவர்களுடைய பொருளாதாரத்தை, அவர்களுடைய வளத்தை சூறையாட வேண்டும். இதான் எஜெண்டா. இதை முஸ்லிம் அல்லாதவர்கள் புரிய கடமைப்பட்டிருக்கிறார்கள். சரி, தீவிரவாதம் நடக்குதே உலகத்தில், இந்த ஆயுதமேந்தி போராடக்கூடிய இந்த தீவிரவாதத்தை முஸ்லிம்கள் மட்டும்தான் செய்கிறாங்களா? முஸ்லிம்கள் மட்டும்தான் இந்த தீவிரவாத செயலில் பகிரங்கமாக ஈடுபடுகிறார்களா? எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறாங்க. இந்துக்கள்ல கிடையாதா? இந்து தீவிரவாத அமைப்புகள் கிடையாதா? கடந்த 2013ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் 34 அமைப்புகள் தடை செய்யப்படுகிறார்கள். அமைப்புகள் தடை செய்யப்படுகிறது. 34 அமைப்புகள். எதற்காக? இந்த எல்லா அமைப்பும் தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள். அதுல ஒரு 13 அமைப்பு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை போட்டா முஸ்லீம்கள் தான். நம்ம ஆக்கள் இருக்க தானே செய்வான். ஏதாவது ஒரு தைபேயா பேர்ல அல்லது அல்லாஹ் அக்பர் பேர்ல ஏதாவது ஒரு அமைப்பை வச்சிருப்பான். ஒரு 13 அமைப்பை தடை செஞ்சாங்க. மீதமுள்ள 21 அமைப்புகளை எப்படி தடை செய்யறான்டா, 4 பஞ்சாபி இனத்தை சேர்ந்த அமைப்புகள், பஞ்சாபிகள் இருக்கிறாங்களே அவங்கள ஒரு 4 அமைப்பு, அதே மாதிரி வட கிழக்கு பகுதியில் ஒரு 10 அமைப்பு, கம்யூனிச கருத்துக்களை மக்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு 10 அமைப்பு, அதே போல் ஒரு 3 அமைப்பு, 2 தமிழ் பேசக்கூடிய, தமிழ் குரல் எழுப்பக்கூடிய, தமிழர்களுக்காக பேசக்கூடிய 2 அமைப்பு, அதே மாதிரி ஒரு சாதி பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த 4 பஞ்சாப் அமைப்புகளை தடை செய்கின்ற அதே நேரத்தில் அவர்கள் தடை செய்கின்ற அமைப்புகளோட சில கிறிஸ்தவ அமைப்புகளை சேர்த்து தான் தடை செய்கிறாங்க. இந்துத்துவ அமைப்புகள் கிறிஸ்தவ அமைப்புகளும் சேர்ந்து இந்த 34 பட்டியலில் வந்து சேருது. முஸ்லீம்கள் மட்டும் ஆயுதம் எதில்? உலகளாவிய அளவில் முஸ்லீம் அல்லாதவர்கள் தீவிரவாதத்தில் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்கள் மாத்திரம் மேற்கோள் காட்டப்படுகிறார்கள். ஏன் என்று கேட்டால், முஸ்லீம்களுடைய இந்த மார்க்கம் இருக்கிறதே, இந்த இஸ்லாம் இருக்கிறதே, இதை பொறுத்தவரையில் மதத்தின் அடிப்படையை தகர்க்க முடியாத ஒரு நிலையில் இஸ்லாம் இருக்கிறது. இந்த இஸ்லாத்துடைய அடிப்படைகளை தகர்க்க முடியாது. வேறு வேறு அமைப்புகள், வேறு வேறு கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை அவர்களுடைய மதத்தினுடைய பேரை வச்சு தீவிரவாதிகள் என்று பகிரங்கப்படுத்த வேண்டிய தேவை சர்வாதிகாரம் படைத்த வல்லரசு நாடுகளுக்கு கிடையாது. ஆனால் முஸ்லிம்களுக்கு அந்த தேவை இருக்குது. தீவிரவாதிகளை பார்க்குறான், ஆயுதம் ஏந்திரவனை பார்க்குறான், தடையும் செய்கிறான். ஆனால் மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்தப்படுகிறார்கள், பகிரங்கப்படுத்தப்படலை. எதற்காக? அவர்களுடைய மதத்தை வச்சு, இந்த தீவிரவாத செயலை வச்சு அவர்களுடைய மதத்தை முடக்குவதற்குரிய ஒரு தேவை கிடையாது. ஏற்கனவே மதம் முடங்கி தான் கிடக்கிறது. ஏற்கனவே அவர்களுடைய கொள்கை கீழே கீழே பின்வாங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த கொள்கையிலே ஒரு பின்னேற்றம் இருக்கிறது. அந்த கொள்கை முடங்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தளவில் அந்த நிலை கிடையாது. வளர்ச்சி அடைகிறது, நாளுக்கு நாள் வளர்ச்சி. ஒவ்வொரு வருஷமும் கணக்கு பார்க்குறான் வளர்ச்சி.
மக்கள் இஸ்லாத்தை புரிந்து நடக்கிறார்களா, அவள் புரிந்து விளங்கி நடக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையில் வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை தகர்க்க வேண்டும், இதை நிறுத்த வேண்டும். ஏன்? அப்பதான் அவர்களுக்கு சர்வதேச வியாபாரங்கள் செய்யலாம். எல்லா வியாபாரங்களும், எல்லா அட்டூழியங்களும், எல்லா அக்கிரமங்களும் உள்ளடக்கக்கூடிய விதத்திலே விபச்சாரத்தையும் சூதையும் மதுவையும் மாதையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு வர்த்தக உலகத்தை உருவாக்கக்கூடிய நிலை எப்போது கிடைக்கும் என்றால் இஸ்லாத்தை முடக்கினால்தான் கிடைக்கும். இஸ்லாத்துடைய பேரை டேமேஜ் பண்ணணும், முஸ்லிம்கள் இஸ்லாத்தை வெறுக்கணும், முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை வெறுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சில நிகழ்வுகளை, சில நிகழ்ச்சி நிரல்களை நாங்களே உருவாக்கி அமுல்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் நோக்கமாக கொண்டு செயல்படுவதனால தான் பல அமைப்புகள் தீவிரவாத அமைப்புகளாக இருந்தாலும் முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாதத்தை ஆதரிக்குமாறு சொல்லவில்லை. தீவிரவாதம் என்றாலே ஒருத்தன் ஆயுதமேந்தி இன்னொருத்தனை கொலை செய்யறதுக்காக வர்றான். இஸ்லாம் ஆயுதமேந்தி ஆயுதம் இல்லாத ஒருவரை கொலை செய்யுமாறு சொல்லுமா? சொல்லாது. அல்லாஹ் போர்க்களங்களை பற்றி திருமறை குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பேசுறான். இந்த பேசுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் யௌமல் தக்கல் ஜம்ஆன், இரண்டு அணிகள் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட வேளையில் என்று அல்லாஹ் சொல்லுவான். இரண்டு அணிகள் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட நாளில், நேருக்கு நேர் சந்திச்சு தான் போரு. இஸ்லாத்துல யார் எதிரியை பார்க்கிறோமோ அவன் நேருக்கு நேர் சந்திக்கணும், அவனோடு ஆயுதமேந்தி போராடணும். நம்மளை தாக்கக்கூடிய எதிரி ஆயுதமேந்தியவனா இருக்கணும், நிராயுத பாணியாக இருக்கக்கூடியவனை தாக்க சொல்லுமா? இன்னைக்கு யுத்தம் என்ற பேர்ல, ஜிஹாத் என்ற பேர்ல தாக்குறதெல்லாம் யாரு? நிராயுத பாணிகளை தாக்குறாங்க, சிறுவர்களை தாக்குறாங்க, முதியவர்களை தாக்குறாங்க, மத குருமார்களை தாக்குறாங்க, சர்வ சாதாரணமாக அப்பாவி மக்களை, குழந்தைகளை தாக்குறாங்க, கொண்டு குவிக்கிறாங்க. எந்த ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் நடக்குது. முஸ்லிமும் செய்யறான், முஸ்லிம் அல்லாதவனும் செய்யறான். அப்ப இஸ்லாம் ஒருபோதும் என்ன செய்யாது? தீவிரவாதத்துக்கு எந்த வலிமை வைக்காது. ஜிஹாத் செய்வதாக இருந்தாலும் நீ எதிரியை கண்ணால பார்க்கணும், அந்த எதிரி உனக்கு எதிராக ஆயுதமேந்தி இருக்கணும், அவனை களத்தில் நீ சந்திக்க வேண்டும். களத்தில் சந்திக்காத எதிரிக்கு நீ ஏன் அஞ்சணும்? அவன் தான் வரலையே, அவன் தான் ஆயுதம் ஏந்தலையே, சூழ்ச்சி செய்வான், சதி செய்வான். சொல்லுவாங்க உலக பொருளாதாரத்தையே முஸ்லிம்களுக்கு எதிராக திசை திருப்புகிறார்கள். திருப்பட்டும், எங்களுக்கு என்ன இருக்குது? நாங்கள் ஹலாலா சம்பாதிச்சோமா, ஹலாலான முறையில் செலவழிக்கிறோமா, இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை பேணி பாதுகாத்து நடக்கிறோமா, அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக வேண்டி அவன் எங்களுக்கு எதிராக பொருளாதாரத்தை திருப்புறான், உலகத்தில் கலாச்சாரங்களை மாத்துறான். எனவே அவனை நாங்கள் ஒழிக்கணும் என்று நாங்கள் களமிறங்கினா குர்ஆனுக்கு மாற்றமாக நாங்கள் செயல்பட்டவர்களாக மாறிவிடுவோம். எனவே இஸ்லாமிய மார்க்கம் களத்தில் நிற்காத ஒருவனை தாக்குவதை கண்டிப்பாக தடை செய்கிறது. ஜிஹாதுடைய பேரில் கூட நீ களத்தில் நிற்காதவனை தாக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருவனை தாக்கினா இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுது, ஒருவனை கொலை செஞ்சா எந்த அளவுக்கு பாவம்னு சொல்லுதுண்டா, மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின், ஒரு உயிரை கொலை செய்வதற்கு பதிலாக அல்லாமல், அவ் ஃபசாதின் ஃபில் அர்லி, பூமியில் குழப்ப நிலையை யார் ஏற்படுத்துகிறார்களோ அந்த குழப்ப நிலையை ஏற்படுத்தியதன் காரணமாக கொலை செய்தாலோ அல்லாமல் இன்னொருவரை நாங்கள் கொலை செஞ்சோம் என்று சொன்னா என்ன தெரியுமா எங்களுக்கு தண்டனை? ஃபக்க அன்னமா கத்தலன்னாச ஜமியா, நீ முழு மனித இனத்தையும் கொலை செய்தவன். போ, நீ ஒட்டுமொத்த மனுஷனையும் கொலை செஞ்சிட்ட. நீ ஒருவனை கொலை செய்யறியா? உனக்கு அதிகாரமே இல்லை, உனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. கொள்வதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம். அது யாருக்கு? தனிநபருக்கா? தனிநபருக்கு இல்லை. ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு, அவர்கள் இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்கும் என்றால் ரெண்டு காரணங்களுக்காக கொள்ளலாம். யார் ஏற்கனவே ஒருத்தனை கொலை செஞ்சிட்டானோ, ஒருத்தனை கொலை செஞ்ச கொலையாளி இருக்கிறான், அந்த கொலையாளியுடைய உயிரை வாங்க சொல்லுது, அவனுக்கு நீ ஜெயில் என்று சொல்லி ஒன்றை போட்டு அதில் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். இன்றைக்கு ஜெயிலு எப்படி இருக்குது தெரியுமா? ஒவ்வொருத்தன் போகிறான் தானே ஜெயிலுக்கு, டிவியில் காட்டுறான், பிரபல்யங்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போகுது, சந்தோஷமாக போகிறாங்க ஜெயிலுக்கு. ஜெயிலுக்கு சந்தோஷமாக போகிற அளவுக்கு தான் ஜெயில் இருக்குது. கையை காட்டுறதும் பாய் காட்டுறதும் ஜெயிலுக்குள்ளே போகிறது, கட்டி அணைக்கிறதும். அட ஜெயிலுக்கு போனால் ஒரு சிறை வாழ்க்கை ஒரு தண்டனையாக இருக்கணும், ஆனால் அவனுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை ஒரு பெருமையாக எடுத்து காட்டுது. அந்த அளவுக்கு இருக்குது. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. கொலை செஞ்சானா நிரூபிக்கப்பட்டுருச்சா அவன் உயிரை பறிச்சிடணும். 4 பேர் இவனை பார்த்து யாரையும் கொலை செய்யாமல் இருக்கணும், இதுக்காக கொலை செய்ய சொல்லுது. அல்லது பூமியில் குழப்ப நிலை, இந்த தீவிரவாதத்தினுடைய பேரால, பயங்கரவாதத்தினுடைய பேரால, அல்லது கொள்கை குழப்பங்களை ஏற்படுத்தி மக்களுடைய சாதாரண இயல்பான நிலையை யார் மாற்றுகிறார்களோ அவர்களை கொலை செய்யுமாறு சொல்கிறது இஸ்லாமிய அரசாங்கம் செய்ய வேண்டும். இதை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் ஒருவரை கொலை செய்ய முடியாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அப்போ எப்படி தீவிரவாதத்தை இஸ்லாம் ஆதரிக்கும்? முஸ்லீம் அல்லாதவர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாதத்தை ஆதரிக்காது.
தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் தீவிரமாக நடந்திருக்கணும் தெரியுமா? போர்க்களத்தில் தீவிரமாக நடந்திருக்கணும். போர்க்களம் என்றாலே எதிரி வந்துட்டான், எங்களுக்கு எதிராக ஆயுதத்தை ஏந்திட்டான், அவனை நீ தாக்குறது தான் வேலை. போர்க்களத்தில் தாக்கணும், கடுமையாக தாக்கணும். அவங்க வரம்பு மீறினா நாங்களும் வரம்பு மீறி தாக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான், இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் போர்க்களத்தில் கூட சில விதிமுறைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஃபஅன்கர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்லன் நிசாயி வஸ்ஸிபியான், பெண்களையும் சிறுவர்களையும் கொல்வதை போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். பெண்களுக்கு என்ன வேலை போர்க்களத்தில்? யார் இராணுவ வீரர்கள் எதிரி படையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வருவாங்க, அவங்களுக்கு உற்சாகப்படுத்த தான் வருவாங்க, அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்க தான் வருவாங்க. ஆனால் அவங்கள கொல்லாதீங்க. சிறுவர்களை கூப்பிட்டு வருவாங்க, அவங்கள கொல்லாதீங்க. போர்க்களத்தில் கூட பெண்களை கொள்வதை தடுத்த மார்க்கம், சிறுவர்களை கொள்வதை தடுத்த மார்க்கம். இன்னும் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா காத்தல அஹதுக்கும் ஃபல் யஜ்தனிபில் வஜ்ஹ, உங்களில் யாராவது ஒருவர் பிறரை கொலை செய்வதாக இருந்தால், அதாவது முஸ்லிம்களில் பொதுவாக சொல்லலை, போர்க்களத்தில் நீங்கள் யாராவது ஒருவர் பிறரை எதிரியை பட ஆயுதமேந்தி வந்தவரை உங்களை தாக்க வந்தவரை கொள்வதாக இருந்தால் ஃபல் யஜ்தனிபில் வஜ்ஹ, முகத்தை தவிர்த்து கொள்ளட்டும், முகத்தை சேதப்படுத்துறாதீங்க, முகத்தை ஒன்றுமில்லண்டு ஆக்கிறாதீங்க. நாங்கள் என்ன செய்வோம்? எதிரிக்கு பாஞ்சி குத்துறது எங்க மூஞ்சில தானுங்க. சாதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனை வந்தாலும் பாஞ்சி மூஞ்சில தான் அறைவான். ரசூலா என்ன சொல்லி தர்றாங்க? போர்க்களத்தில் கூட எதிரியுடைய முகத்தை சிதைத்து விடாதீர்கள். போர்க்களத்தில் ஒரு தர்மத்தை சொல்லி தந்த மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆரம்பத்தில் யாராவது எதிரிகள் சிக்கினார்கள் என்றா அவங்களை எரிக்கிறதுக்கு கூட ஆரம்பத்தில் அனுமதி இருந்துச்சு. அப்படித்தான் அவங்க செய்வாங்க. எதிரிகள் முஸ்லிம்கள் அந்த மாதிரி சில நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. ரொம்ப கடுமையாக யார் எதிர்த்தார்களோ களத்தில் நின்று அவங்கள எரிச்சு விடுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் பிறகு அதையும் தடுக்கிறாங்க. இன்னி அமர்த்துக்கும் அன் துஹ்ரிகு ஃபுலானன் வ ஃபுலானன், இன்னாரையும் இன்னாரையும் எரித்து விடுமாறு நான் உங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தேன். வ இன்னன் நார லா யுஅஸிபு பிஹா இல்லல்லாஹ், நெருப்பை பொறுத்தவரையில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதனை கொண்டு வேதனை செய்ய மாட்டான். எனவே நான் அதை தடை செய்கிறேன். ஆரம்பத்தில் அனுமதிச்சிருந்தேன், ஆனால் இனிமேல் யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, எதிரிகளாக இருந்தாலும் அடங்காதவனாக இருந்தாலும் அவனை நெருப்பை வச்சு எரிச்சு என்ன செஞ்சிடாதீங்க, கொன்று விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார்கள். அப்போ போர்க்களத்தில் ஒரு தர்மத்தை சொன்ன மார்க்கம் தீவிரவாதத்தை ஆதரிக்குமா? முஸ்லீம்கள் என்று சொன்னாலே தீவிரவாதிகள் என்று ஏன் சித்தரிக்கிறாங்க? ஊடகங்கள் வேலை பார்க்கறது. ஊடகங்கள் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன செய்தியை பெருசாக காட்டுறது அவங்களோட வேலை. உண்மையிலே நியாயமாக முறையாக நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊடகம் இருக்குதா? நடுநிலை பேணக்கூடிய செய்தியை மட்டும் மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்குதா? ஊடகத்துடைய வேலை என்னங்க? அது தேசிய அளவிலான ஊடகமாக இருந்தாலும் சரி, சர்வதேச அளவிலான ஊடகங்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? ஒரு செய்தியை ரிப்போர்ட் பண்ணுங்க, அறிவிப்பது மட்டும்தான் உங்களோட வேலை. நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணக்கூடாது. இதனால் இந்த கருத்தை நாங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம், இந்த நிலைப்பாட்டை இந்த செய்தியினூடாக மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம்னு ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் அறிவிக்கக்கூடாது. இப்படி ஒன்று நடந்துச்சு, இப்படி ஒன்று செஞ்சாங்க, இப்படி ஒன்று ஆச்சு, இவர் வந்தார், அவர் போனார், இதை சொல்லிட்டு போயிட்டு கொண்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி நடக்கிறது, இதற்கு இஸ்லாமிய மார்க்கம்தான் காரணமாக இருக்கிறதாக கருத்து தெரிவிக்கப்படுகிறது, எல்லாம் இவன் தான் சொல்கிறது. யார் கருத்து தெரிவிக்கிறாங்கன்றது இல்லை, இவனே ஒன்றை உருவாக்கி மக்கள் மத்தியில் பீதியை கிளப்பி இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் வெறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது ஊடகங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறான அணுகுமுறையாக இருக்கிறது. இதை அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். செய்தி அறிவிங்க, ஒரு நல்ல ஒரு துறையா இல்லையா? நல்ல செய்திகள் மக்கள் அனைவரும் உலகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை ஒரே இடத்துல அறிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு ஊடகத்துறை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை செய்யக்கூடிய ஒரு துறை. ஆனால் அதை இன்றைக்கு கலிசரை துறையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இல்லாத பொல்லாத செய்திகள் எல்லாத்தையும் கண்ட நின்ற மாதிரி பரப்புறதையே ஊடகங்களுடைய செயலாக இன்று மாறி வருகிறது. அரசு ஊடகங்களுக்கு அரசினுடைய அமைச்சர்களை ஏசுறான். ஏன்? அரசாங்கத்துக்காவது விசுவாசமாக இருக்கிறாயா? அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இல்லை. சரி, எதிர்கட்சிக்கு விசுவாசமாக இருப்பியா? அங்கேயும் விசுவாசம் இல்லை. ஏதோ அவன் நினைக்கிறானோ அந்த செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கொடூரமான ஒரு நிலையில் அவர்கள் வாழவில்லை. முஸ்லீம்களை ஒரு ஆயுதம் ஏந்தக்கூடிய ஒரு தோற்றத்தில் எடுத்து காட்டுறாங்களே, குறைஞ்சபட்சம் ரசூலுல்லாஹ் ஆட்சியாளராக இருந்தார்கள். அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் ஒரு ஜனாதிபதியாக இருந்தார்கள். ஜனாதிபதியாக இருந்த அவங்களாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கொடூரமான ஒரு காட்சியில் மக்கள் மத்தியில் இருந்தாங்களா?
கொடூரமான ஒரு தன்மையில் இருந்தாங்களா? இருக்கல. அல்லாஹ் சொல்றான் அப்படி இருக்கவும் இல்லை, இருந்தா மக்கள் வெறுண்டோடுவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஃபபிமா ரஹ்மத்துல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வின் அருளின் காரணமாகத்தான் நீங்கள் மக்களோடு நளினமாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் கடுமை முரட்டுத்தனம் உள்ளவராகவோ அல்லது கலீலல் கல்வி கடின சித்தம் உள்ளவராகவோ இருந்திருந்தால் லன்ஃபல்லு மின் ஹவுலிக, உங்களை விட்டு மக்கள் வெறுண்டோடி இருப்பார்கள். ரசூல்லா வந்து கடுகடுப்பான நிலையில் இருக்கல, ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் கடுகடுத்தாங்க, அதை கூட அல்லாஹ் கண்டிச்சிட்டான். அபசவத்தவல்லாவை இறக்கி ஒரு கண் தெரியாத ஒரு குருடருக்கு முன்னாடி கூட நீங்க கடுகடுத்து இருக்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் கண்டிச்சு ரசூல்லா ஒரு நற்குணத்திலே வாழ வைக்கிறான். இன்னக்கல அலா ஹுலுக்கின் அலீம், மகத்தான நற்குணத்தில் தான் ரசூல்லா இருந்தாங்க. ஒரு கடுமையான மோசமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவோ மக்களை திட்டக்கூடியவர்களாகவோ வார்த்தையில கூட மக்களுக்கு தொல்லை தரக்கூடியவர்களாக ரசூல்லா இருக்கல. அதனால தான் சொன்னாங்க அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வயதி, ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீம் என்றா அவனுடைய நாவாலும் கரத்தாலும் பிற முஸ்லிம்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்க வேண்டும். அல் முமினு மன் அமினஹுன் நாஸ், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் யார் தெரியுமா? எவனுடைய ஒரு பொருளாதாரம், எவனுடைய உயிர் ஒருவருடைய கரத்தினால் பாதுகாக்கப்படுகிறதோ அவன்தான் உண்மையான மூமின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அலா திமாயிம் வ அம்பாலிஹிம், அவர்களுடைய இரத்தங்களும் பொருளாதாரமும் ஒருவருடைய கரத்தினால் பாதுகாக்கப்படும் என்றா அவன்தான் உண்மையான மூமின் என்றாங்க. இன்னொருவர் முஸ்லிம் அல்லாதவன் கூட ஒரு மூமினுடைய கரத்தினால் அவனுடைய பொருளாதாரத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அவனுடைய உயிருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அப்படி வராவிட்டால் தான் அவன் உண்மையான மூமின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் கூட குர்ஆன்ல ஜிஹாதுடைய வசனங்களை அல்லாஹ் இறக்கி எல்லாமே வந்து கடுமையாகவே தாக்கி முஸ்லீம் அல்லாத ஒருத்தனை உலகத்தில் வாழவே வைக்காதீங்க என்ற மாதிரி அல்லாஹ் வச்சானா? வைக்கல. குர்ஆன்ல எத்தனையோ பல வசனங்கள் இருக்கிறது. ஒரு சில வசனங்கள் போர்க்களங்களை பற்றி பேசும். போர்க்களங்களை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் போர்க்களத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லும். ஆனால் என்ன செய்வாங்க? அந்த வசனங்களை மாத்திரம் எடுத்துக்காட்டி முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாம் இப்படி தான் பார்க்க சொல்லுது என்று சொல்லி தவறான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் பரப்புவதனால தான் இன்று பலரும் இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு இடைவெளியை முஸ்லீம்களோடு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா, லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன் நாஸ், மனிதர்களுக்கு யார் கருணை காட்டலையோ அவனுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். நீ ஃபர்ஸ்ட்டுக்கு மனுஷனுக்கு கருணை காட்டு. முஸ்லீமுக்கு கருணை காட்டுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? முஸ்லீமுக்கு கருணை காட்டுன்னு சொல்லலை, மனிதர்களுக்கு கருணை காட்டுங்கள். முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவனாக இருக்கலாம், நமக்குள்ள கூட ஒரு துவேஷம் வரக்கூடாது, நமக்குள்ள கூட வேறுபாடு ஒரு விதமாக இருக்கத்தானே செய்து, அது அப்படி கலைஞ்சிடணும். மனிதர்கள் என்ற வட்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் பார்க்கணும். மனித நேயம் என்றது அதாங்க. எல்லாரும் மனிதர்கள், எங்களுக்கு உயிர் இருப்பது போல் அவனுக்கும் உயிர் இருக்கிறது, எங்களுக்கு சுவாசம் இருப்பது போல் அவனுக்கும் சுவாசிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, எங்களுக்கு கண்களா எங்களுக்கு உடல் உறுப்புகளா அதே போன்று அவனுக்கும் இருக்கிறது. எங்களுடைய உணர்வுகள் அவனுடைய உணர்வுகளால் வேறுபடுவதற்கு காரணம் எங்களுக்கு நேர்வழி கிடைத்திருக்கிறது, அவனுக்கு இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. கிடைத்தால் எங்களை விட சிறப்பானவனாக அவன் வாழ முடியும். ஆனால் நாங்கள் மனசில் ஒரு விதமான வைராக்கியத்தோடு அவங்கள பார்த்து 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 ஒதுக்கி கொண்டே இருக்கிறோம். அப்படி வைராக்கியத்தோடு பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கல. ஏன் பார்க்கல? ஒரு முறை ரசூலா இருக்கிறாங்க பள்ளிவாசலில், ஒரு வர்றாரு வந்து பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்கிறாரு. உண்மையிலே வைராக்கியமாக பார்க்க வேண்டிய நேரமா இல்லையா? ஒரு கிறிஸ்தவ மத ஆலயத்துக்கு போய் யாராவது ஒரு மனிதர் சிறுநீர் கழிச்சா என்ன செய்வாங்க? அது வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பிரதேசமாக இருந்தால் அவனுக்கு உயிரோடு திரும்பி வரையிலுமா இயலாது. பௌத்த மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல போய் இப்படி ஏதாவது ஒரு பௌத்த ஒரு கோயிலில் போய் இப்படி யாராவது செஞ்சால் திரும்பி வர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியை வச்சிருக்கிறாங்க. ஜனாதிபதி மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருந்தது. எல்லாரும் ரசூலோட பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. அந்த காலத்தில் ஒரு படிப்பறிவு இல்லாத நாகரிகம் தெரியாத ஒரு மனிதர் வந்து பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்கிறாங்க. சஹாபாக்கள் உடனே அவரை கொல்வதற்காக வேண்டி, அவரை தடுப்பதற்காக வேண்டி முன் வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே நிறுத்துங்க, அவரை வந்து அவருடைய தேவையை நிறைவேற்ற விடுங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு பக்கெட் எடுத்துவாங்க, தண்ணி எடுத்துவாங்க, அதை நானே சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி ஒருவருக்கு வந்து அழைச்சி தண்ணி எடுத்து ரசூலவே சுத்தப்படுத்துறாங்க. சுத்தப்படுத்தி அதோட நிறுத்தலை. இங்கே இன்னொரு செய்தி இருக்குது, இதோட நிறைய பேர் நிறுத்திக் கொள்வாங்க. அதுக்காக முஸ்லீம் அல்லாதவங்க என்ன செஞ்சாலும் தலையாட்டிட்டு போ, அவனுக்கு கட்டுப்பட்டு போ என்று சொல்லி நிறுத்துவாங்க. அப்படி கிடையாது, மென்மையாக நடக்கணும். அதே நேரத்தில் அவனை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது வந்து இன்ன ஹாதியில் மசாஜித,
இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள். லா தஸ்லவு லிஷைஇன் மின் ஹாதல் பௌலி வலா கதரி. இதில் வந்து இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறது, அசுத்தமான வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது. இன்னமாகியல் திக்ரில்லா அஸ்ஸவஜல். இந்த பள்ளிவாசல்கள் இறைவனை நினைப்பதற்காக வேண்டி கட்டப்பட்டது. வஸ்ஸலாத்தி வ கிராத்தில் குர்ஆன், தொழுகை நிலைநாட்டுவதற்கும் குர்ஆன் ஓதுவதற்காக தான் பள்ளிவாசல். இந்த மாதிரி அசுத்தமான வேலை செய்கிறதுக்கு பள்ளிவாசல் இல்லை என்ற அறிவுரையும் சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. இதையும் சொல்லணும். அவன் என்ன செஞ்சாலும் பொறுத்து கொள்ளணும். அந்த பொறுமையில் எப்படி வரணும், அந்த பொறுமைக்குரிய எல்லை என்னது? பொறுக்கணும். அவனுடைய விஷயத்தை வந்து நாங்கள் பொறுத்து அதை சரி செய்கிற வேலையை நாங்களே செஞ்சு இனி இப்படி நடக்காது என்ற அறிவுரையை சொல்லணும். இல்லாட்டி அவன் ஆளாளுக்கு வந்து சீரியல் கழிச்சிட்டு போய்கொண்டே இருப்பான். அப்போ இந்த மாதிரி கடுமை காட்ட வேண்டிய நிலையில் மனிதர்கள் என்ற வகையில் யாரெல்லாம் கோவப்பட வேண்டுமோ அந்த இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்ற வகையில் பொறுமையை மேற்கொள்கிறார்கள். அந்த மனிதர்களுக்கு அழகான ஒரு வழிமுறையை காட்டுகிறார்கள். ஒரு முறை வருகிறார் வந்து ரசூல்லாவுடைய களத்தை அப்படி இறுக்கி பிடிக்கிறார். ரசூல்லாவுடைய ஆடையாலே அப்படி சுற்றி இறுக்கி பிடிச்சி என்ன கேட்கிறார் தெரியுமா? யா முஹம்மத், முஹம்மதே எஹ்மில்லி அலா பகீரைய ஹாதைனி, இந்த 2 ஒட்டகத்தினுடைய அளவுக்கு எனக்கு வந்து பொருட்களை தா அப்படின்னு கேட்குறாங்க. இறுக்கி பிடிச்சி, முஹம்மதே 2 ஒட்டகத்தினுடைய அளவுக்கு எனக்கு பொருட்கள் தேவை, உணவுப் பொருட்கள் தேவை. ஃபைன்னகலா தஹ்மில் மின் மாலிக்க வலா மின் மாலி அபீக்க. இன்னும் நீங்கள் வச்சிருக்கிறது உங்களோட சொத்தா அது உங்களோட வாப்பட சொத்தா? இவர் கேட்குற கேள்வி என்ன கேட்குறாங்க? நீங்கள் வச்சிருக்கிறது உங்களுடைய மால் கிடையாது. தஹ்மில் மின் மாலிக்க லா தஹ்மில் மின் மாலிக்க, உங்களுடைய செல்வத்தை நீங்கள் வைத்தது கிடையாது. வலா மின் மாலி அபீக்க, உங்களுடைய தந்தையின் சொத்தையும் நீங்கள் வைத்தது கிடையாது. நாகரிகமான வார்த்தை. உங்களோட சொத்தா உங்களோட வாப்பட சொத்தா தாங்கன்னு கேட்குறாரு. இது நம்ம பேசுகிற மொழியில் அப்போ தான் படும் உள்ளத்துக்கு. இப்படி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் கோவப்படலாமா இல்லையா? கோவப்படலாம். ஆட்சி அதிகாரிகிட்ட வந்து இப்படியா பேசுறது, ஒரு அதிகாரி பொறுப்பானவர்கிட்ட வந்து இப்படியா கேள்வி கேட்கறதுன்ட்டு கடுமையான முறையில் கோவப்படலாம். ரசூலுல்லாஹ் கோவப்படாமல் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? லா வா அஸ்தஃபிருல்லாஹ லா அஹ்மிலு லக ஹத்தா துகீதனி மிம்மா ஜபத்த பி ரகபதி. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்விடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நீ என்னுடைய இந்த களத்தை பிடிச்சி இறுக்கி பிடிச்சிருக்கிறாயே இதை நீ கைவிடும் வரைக்கும் நான் தரமாட்டேன்றாங்க. அவன் என்ன சொல்கிறான்? நான் வந்து நீ தரும் வரைக்கும் விட மாட்டேன்றாரு. நபி சொல்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி 2 பேருக்கும் உரையாடல் 3 தடவை நடக்குது. நபித்தோழர்கள்லாம் குழம்பி போய் அப்படி அந்த தாக்குறதுக்காக வர்றாங்க. ரசூலுல்லாஹ் உடனே சொல்கிறாங்க, அஸம் து அலாமன் சமியா கலாமி அல்லா யப்ரஹ மகாமஹு அத்தா ஆதனலஹு. நான் ஒரு முடிவெடுத்துட்டேன், நான் ஒரு வார்த்தையை விடும் வரைக்கும் இங்கே இருக்கிற யாருமே ஒரு அடி கூட நகரக்கூடாது. சஹாபாக்களுக்கு உத்தரவு. இவ்வளவுக்கும் களத்தை இறுக்கி வச்சிருக்கிறான் ஜனாதிபதியிட. பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தாக்குறதுக்கு வர்றாங்க. நியாயமான ஒரு தாக்குதல் தான் நடத்தினான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேர்டு ஒன்று வரும் வரைக்கும், நான் சொல்லும் வரைக்கும் ஒரு காலடி நகரக்கூடாது, நான் உறுதியாக முடிவெடுத்துறேன்றாங்க. உடனே நபித்தோழர்கள் அப்படி நிற்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் உடனே யா ஃபுலான் ஒரு நபரை கூப்பிட்டு எஹ்மில் லஹு அலா பகீரின் சகீரன், இவருக்கு வந்து கோதுமையில் ஒரு ஒட்டக அளவும் வாலா பகீரின் தம்ரன் பேரிச்சம்பழத்தில் ஒரு ஒட்டக அளவும் இவருக்கு உடனே கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி எந்த சந்தர்ப்பத்தில் கோபத்தை வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த சந்தர்ப்பத்திலும் பிரமத சமுதாயங்கள் என்று பார்த்து நேரத்தில் இதுதான் சான்ஸு. அவன் மிஸ்டேக் பண்ண காட்டில் இருந்து போட்டு தாக்காம ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பொறுமையை கடைபிடித்து அழகிய ஒரு வழிமுறையை எடுத்து சொல்கிறாங்க. கையை விடன்றாங்க, அவன் விட மாட்டேன்றான். சரி அப்படியா, பொருள் தானே தேவை, வேற ஆக்களை வச்சு தாக்க மாட்டேன், ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, நமக்கு கோபம் ரோசம் மானம் இருக்குது, ஆனால் தாக்க மாட்டோம். ஏன்? நீ அறியாமல் இருக்கிறாய், உனக்கு இந்த நிலைமை புரியுது இல்லை, அதனால் எடுத்துகிட்டு போ. பொருள் தானே தேவை, ஏண்ட பொருளை கேட்கலையே, என்னுடைய தகப்பனுடைய பொருளை கேட்கலையே, பொது சொத்துலையா கேட்குறாய், நீ முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் நான் தருவேன் என்று ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏழைகளுக்கு உணவளிப்பதில் இஸ்லாம் மிகவும் கடுமையாக ஏழைகளுக்கு உணவளிக்கிறத தூண்டுது. ரசூலுல்லாஹ் இதை நிலைநாட்டினார்கள். இப்போ சொல்லுங்க, இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்குதா? இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்குமாறு சொல்லுமா? சொல்லாது. எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் இஸ்லாத்தில் குர்ஆனில் ஹதீஸில் எதை தேடி பார்த்தாலும் தாராளமாக உங்களுக்கு ஆதாரங்கள் கிடைக்கும். மனிதநேயத்தை போதித்த மார்க்கம் தான் இஸ்லாம். தீவிரவாதத்திற்கு எதிரான மார்க்கம் இஸ்லாம். முரட்டுத்தனமாகவோ கடும் போக்குடனோ தீவிர போக்குடனோ நடப்பதை தடுத்த மார்க்கம் இஸ்லாம். மென்மையாக நடக்குமாறு கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாம்.
ஒருபோதும் தீவிரவாதத்தை இஸ்லாம் ஆதரிக்காது. முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்யுமாறு, அவர்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடுமாறு இஸ்லாம் ஒருபோதும் கூறாது. ஆனாலும் இஸ்லாத்துக்கு எதிரான இந்த விமர்சன கணைகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. காரணம், இந்த மார்க்கம் மேலோங்கி கொண்டு போகுது. இந்த மார்க்கத்தை முடக்கிறதுக்கு வேற வழி தெரியல. இந்த மார்க்கத்தை முடக்குவதாக இருந்தால் பிற மார்க்கங்களை பொறுத்தவரை ஏற்கனவே முடங்கி கிடக்குது. இந்த மார்க்கம் அடிப்படையில் உறுதியாக இருப்பதனால, பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருப்பதனால அதை முடக்க முடியாமல் இருக்கிறது. எனவே இந்த மாதிரி அவதூறுகளை சொல்லி இஸ்லாத்தை முடக்கலாம் என்று பார்க்கிறார்கள். உலகளாவிய அளவில் காஷ்மீரில் தீவிரவாதம் நடக்குது. காஷ்மீரில் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். சிரியாவில் இப்போவும் நடக்குது. பர்மாவில், அந்த மியன்மாரில் திரும்ப ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க. பல இடங்களில் தீவிரவாத செயல்கள் நடத்தப்படுகிறது. இவற்றை மேற்கோள் காட்டி அந்த மதங்களை யாருமே விமர்சிப்பது கிடையாது. அதற்கு காரணம், நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இஸ்லாம் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது என்பதை அந்த ஊடகங்களும் யாரெல்லாம் இந்த அவதூறுகளை முன்வைக்கிறார்களோ அவர்களும் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு இந்த மார்க்கத்தை சரியான வழிமுறையில் கடைபிடிச்சோம் என்றாலே அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு தொடர்ச்சியான வெற்றிகளை தருவான் என்பதை கூறிக்கொண்டு, தீவிரவாதமற்ற ஒரு சமாதானம், சாந்தி நிலை பெறுகின்ற ஒரு உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.